ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 7 வெப் சீரிஸ் தான் நாங்கள் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 7 வெப் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க கைஸ். அண்டு இந்த 7 வெப் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற 7 வெப் சீரிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் நியூவாக ஏதாவது சீரிஸை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த சீரிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு எந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூபின். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமாக 3 சீசன்ஸ் இந்த லூபின் சீரிஸ்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போனதுனால அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவர் ஜெயிலேயே இறந்து போயிடுறாரு. இப்படி தன்னோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுற வேலைகள் தான் இந்த சீரீஸோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா மேலே சுமத்தப்பட்ட குற்றத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ஹைஸ்ட் கேட்டகிரியான வெப் சீரிஸையும் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த சீரிஸுக்கு ஐஎன்டிபிலேருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த சீரிஸுக்கு ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கனவுகளை தரக்கூடிய கடவுளாக இருப்பார். இப்படி கனவுகளை தரக்கூடிய கடவுளாக இருக்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி சிறை பிடிச்சிருவான். சிறை பிடிச்சிட்டு அந்த மந்திரவாதிக்கு தேவையான வரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான். ஆனால் நம்ம ஹீரோ அதை தர மறுத்துருவார். மறுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதியோட சிறையில் 100 வருஷம் பார்த்தீங்கன்னா அதுலேயே அடைஞ்சு கிடப்பார். அந்த சிறையிலிருந்து 100 வருஷம் கழித்து நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கே காத்துட்ருக்கோம். நம்ம ஹீரோவான கனவுகளின் கடவுள் இல்லாததுனால நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய விபரீதங்கள் நடந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தூக்கமே வந்திருக்காது, கனவுகள் பார்த்திங்கன்னா ஒழுங்காக இல்லாமல் தப்பாக வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிலவிட்டுருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஹீரோ திரும்பவும் சரி பண்ணணும்னா அவருக்கு அவரோட மந்திர பொருட்கள் வேணும். ஆனால் அந்த மந்திர பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சிறைக்கு போனதுக்கப்புறம் யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட மந்திர பொருட்களை எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இல்லாதப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறாரு அப்படின்றத இந்த சீரீஸோட ஸ்டோரியிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா கேட்டகரியில் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு சீரீஸ் கைஸ், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த சீரிஸ்க்கு டோட்டலாக 6 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது கைஸ். அண்ட் இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை இங்கிலாந்தில் எப்படி ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஃபேமிலியாக நம்ம ஹீரோ உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஃபேமிலியாக உருவாக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த வழியில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாரித்து தன்னோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலியை மாற்றுறாருன்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். ஆனால் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இருந்தாலும் எல்லோரும் பார்க்க வேண்டிய சீரிஸில் இதுவும் ஒன்று. நல்ல ஒரு சீரிஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 6 சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 6th சீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. இதுக்கு அடுத்த சீசன் வர்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. பட் இதுக்கு அடுத்த சீசன் வர்றதே ரொம்ப டவுட்டு தான். ஆனால் இந்த சீரிஸ்க்கும் நம்ம ஹீரோ தாமஸுக்கும் தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய சீரிஸில் இதுவும் ஒன்று. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி விச்சர். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பவர்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்கள்கிட்ட இல்லாமல் நம்ம ஹீரோக்கு மட்டுமே தனியாக ஒரு சில பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அழிச்சிட்டு இருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா காசுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார்.
இப்படி நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அழிக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஹீரோ அழிக்கிறாரு? அது மட்டும் இல்லாம, அவரோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது? அப்படின்றது தான் இந்த சீரிஸோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, 3 சீசன்ஸ் அவைலபிளா இருக்கு. 3மே தமிழ் டப்ல இருக்கு. நல்ல ஒரு ஃபேண்டசி சீரிஸ். கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சீரிஸும் இதுதான். யாராவது இந்த சீரிஸ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Netflixல அவைலபிளா தான் இருக்கு. இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, IMDbலேருந்து 8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அப்படின்ற அனிமேஷன்லேருந்து அடாப்ட் பண்ணி லைவ் ஆக்ஷனாக எடுத்திருப்பாங்க. அண்டு ஃபஸ்ட் சீசனோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ லூஃபி பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளைகளோட ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒன் பீஸ் அப்படின்ற ட்ரெஷரை கண்டுபிடிச்சி அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறது மூலயமா கடற்கொள்ளையரோட ராஜா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி டீம் வேணும். அந்த டீமை பார்த்தீங்கன்னா எப்படி இவர் சேர்க்குறாரு, அது மட்டும் இல்லாமல் இவர் நினச்ச அந்த ஒன் பீஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியிலனா கொண்டு போயிருப்பாங்க. அண்டு ஃபஸ்ட் சீசன் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசன்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்டு நல்ல ஒரு சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் டாப்பில் இருக்கிற சீரிஸில் இந்த சீரிஸும் ஒன்று தான். இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2017ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் கான்செப்டை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டோரியும் நம்ம மைண்டில் நிற்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த சீரிஸை ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது என்னடா ஸ்டோரி அப்படின்றது மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு தோணும். ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் இதான் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்பவும் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது. அந்தளவுக்கு தான் இந்த சீரிஸ் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2016ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்க்கு டோட்டலாக 4 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறான். அந்த பையனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை தேடி அவங்க மட்டும் போகாமல் அந்த ஊர் மக்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற போலீஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தேடுறாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேறொரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா போய் மாட்டிக்கிறான். இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு சீரிஸ்னே சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.